அஸ்வின். நான் வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் வந்து ட்ராயிங் வீடியோஸ்லாம் நான் போடுவேன். ஓகே எஸ். இப்போ நான் கொஞ்சம் டிப்ஸ்லாம் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா நீட்டாக இந்த மாதிரி நார்மலாக சின்னதாக இந்த மாதிரி இருக்கிறதோட இந்த மாதிரி நல்லா நீட்டாக சீவி வச்சுக்கோங்க. இதோ இந்த கத்தி வச்சு அழகாக நீட்டாக சீவி வச்சுக்கோங்க. ஏன்னா அது இந்த மாதிரி அழகாக பிளெண்ட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பிளெண்ட் பண்ணிட்டு காட்டன் இது வந்து வச்சு பிளெண்ட் பண்ணிடலாம். அழகாக பிளெண்ட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் பொருள் வந்து இதுதான். அடுத்து இது காமனாகவே வேணும். இது அழகான சர்ஃபேஸ்லாம் கரெக்டாக அழகாக வரியத்துக்கு இது யூஸ் ஆகும். நார்மலாக உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து ஒரு டார்க்கான ஒரு பென்சில் வேணும். ஏன்னா வந்து நல்ல டார்க்கான இடத்துக்குலாம் ஷேட் பண்ண வந்து இது வேணும். நீங்கள் 8B பாய்க்கலாம். 8B பதிலாக ஸ்டெபிலோ பென்சில்ஸ் கூட பாய்க்கலாம். ஸ்டெபிலோ பென்சில்ஸ் ரொம்ப டார்க்காக இருக்கும். அடுத்து ஒரு லேஸான பென்சிலை வாங்கணும் நீங்கள். HB பெட்டர் கைஸ், HBயோட. அடுத்து நல்லா இரேஸ் பண்ணுற ஒரு ரப்பரை வாங்கிக்கோங்க. பெட்டர் வந்து ஸ்டெபிலோ. அடுத்து இந்த மாதிரி கத்தி கண்டிப்பாக தேவை. இன்னொன்று அது சீவியத்துக்கு, இன்னொன்று வந்து காமிக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ரூலர். வேறு சில ட்ராயிங்ஸ்க்கெலாம் ரூலர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். கரெக்டாக அந்த கோல்லாம் போட்டு வரைக்கும் இது யூஸ் ஆகும். அடுத்து இந்த காட்டன்ஸ் அழகாக பிளெண்ட் பண்ண யூஸ் ஆகும். இது வந்து காட்டன் பட்ஸ் உங்களுக்கே தெரியும், அழகாக பிளெண்ட் ஆகும். அடுத்து இந்த ஒயிட் பென் இல்லைன்னா வந்து ஒயிட் கலர் பென்சில் ஒயிட் கலர் பென்சில். இது வந்து அழகாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அழகாக ஷேடோ இது வந்து தான் அது அழகாக இருக்கும். ஓகே எஸ், இப்போ நம்ம ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே எஸ், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை வச்சு நீங்கள் அவுட்லைன்லாம் கொடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு வாட்டர் ட்ராப் வரைய போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப் போட்டுக்கோங்க. அடுத்து இதை வச்சு நல்லா ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து இந்த காட்டன் பட்ஸ் எடுத்து இப்படி ஷேட் பண்ணிக்கோங்க. கையில் ஷேட் பண்ணுறது இன்னும் பெட்டர். நல்லா ஷேட் ஆகிடுச்சா? இப்போ இந்த வெளியே உள்ள லைன்ஸ்லாம் தெரியக்கூடாது. ஸோ டார்க்கான ஒரு பென்சில் எடுத்து அழகாக லேசாக ஷேடிங் கொடுக்க ஆரம்பிங்க. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி லேசாக ஷேடிங் கொடுக்கணும். பென்சில் இந்த மாதிரியான இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கூராக இருக்கணும். அது கூரான சர்ஃபேஸ் வச்சு நீங்கள் இது பண்ணக்கூடாது, நார்மலான சர்ஃபேஸ். ஓகே, இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ண பிறகு இது இன்னும் நல்லாவே பிளெண்ட் ஆகலை. ஸோ நம்ம கை தான் பாய்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் பென்சில் எடுத்து அது வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டூல் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், இப்போ செஞ்சு காமிக்கிறேன். செஞ்சே காமிச்சிட்றேன். இந்த மாதிரி இந்த கத்தியை வச்சு அந்த டார்க்கான இதை வச்சு லேசாக அது கூரை மட்டும் வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு கரெக்டாக கையை இப்படி வச்சு அழகாக கையில் இப்படி எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சமா ஷேடோ கொடுக்காம அழகாக சைடில் மட்டும் இது பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து அதே இதை எடுத்து கீழே நம்ம போட்டு விடணும். சும்மா இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு சின்னதாக லீஸாக ஒரு ஷேடோ செஞ்சுருங்க. ஷேடோ செஞ்சால் பெட்டர். அடுத்து இந்த மாதிரி இருக்கும். நீங்கள்
இப்போ வந்து அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒயிட் பென்னை எடுத்து எந்த மாதிரி இடம் இந்த மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிற இடத்த மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இது கூட ஓகே தான், இருந்தாலும் இது நல்லா கூராக ஷேப் பண்ணிக்கணும். எலக்ட்ரிக்கல் இரேசர் வந்து விற்கிது கைஸ், அதை வாங்கிக்கோங்க. என்கிட்ட இருக்கான பேட்டரி இல்லை. ஸோ இப்படி லீஸாக சின்ன இடம் மட்டும் வந்து இது பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாகவே நான் இது பண்ணிட்டேன். ஸோ இப்படி ஒரு சின்ன இடம் மட்டும் இது படாமல் வச்சுக்கோங்க, லீஸாக அடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் இது இருந்தால் இன்னும் நல்லாவே வரும். ஸோ இது கொஞ்சம் நல்லா வரல கைஸ் என்னோட இது. இந்த மாதிரி வாட்டர் ட்ராப் பண்ணலாம். அடுத்து ஒரு பெரிய ட்ராயிங்கை நம்ம பண்ணோம் பாருங்கள்.